ஓகே, நம்ம பார்ப்போம். ஓகே, பார்ப்போம். வெட்பொருள் நம்ம பார்க்க போறோம். இப்ப வெட்னா தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பெருமதி சேர்க்கப்பட்ட வரி. அது பெருமதி சேர்க்கப்பட்ட வரி. அப்ப இந்த வெட்ல வந்து எப்படி பதிவு வரப்போகுதுன்னா, வெட்ல வந்து எப்படி பதிவு வரப்போகுதுன்னா, இப்படித்தான் பதிவு வரும் நம்மளால சொல்ல முடியாது. இப்படித்தான் பதிவு வரும்னு சொல்ல முடியாது. சோ அதுல எப்படி வரப்போகுது நான் ஒரு நாலஞ்சு உதாரணம் சொல்றேன். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வெட் தொடர்பானது வரக்கூடியதாக காணப்படும். உணா பாத்தீங்கன்னா காசா தொடர்பாக காசுக்கு வருமானம் தொடர்பாக பிரதான வருமானம் பார்த்தீங்கன்னா விற்பனை. அப்ப அந்த விற்பனை தொடர்பாக இரட்டை பதிவு வருமாய் தொடர்பாக இரட்டை பதிவு வருமாயின் எப்படி பதிவு வரப்போகுதுன்னா, காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, வெட் கணக்கு செலவு. அப்ப விற்பனை கணக்கு செலவா இருந்தா, வருமானம் வந்து செலவா இருந்தா கண்டிப்பா என்னது வெட் கணக்கும் செலவாக இருக்க போகுது. அது காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம காசுக்கு விற்பனை செஞ்சோம்னா காசு என்ன செய்ய போகுது, நிறுவனத்துக்கு வரப்போகுது. அப்ப அந்த வெட் பாத்தீங்கன்னா அந்த விற்பனை விலையோட தான் உள்ளடக்கி இருப்பாங்க. அப்ப அந்த வெட்டுன்ற காசு என்ன செய்ய போகுது, நிறுவனத்துக்கு வரக்கூடியதாக காணப்படும். சோ அப்ப அதே நேரத்தை என்ன சொல்றாங்கன்னா, வருமானத்தோட விற்பனை வருமாயின் வருமான கணக்கு செலவா இருந்தா அந்த அந்த வெட்கணக்கும் என்ன செய்யக்கூடியதாக காணப்படும், செலவாகத்தான் காணக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொள்வனவு தொடர்பாக, அது கடன் கொள்வனவா இருக்கலாம், காசு கொள்வனவா இருக்கலாம், எந்த ஒரு கொள்வனவா இருந்தாலும் அது இப்படி வரப்போகுதுன்னா பெட் பார்த்தீங்கன்னா வரவா வரப்போகுது. ஏன் வரவா வரப்போகுதுன்னா புது அதுக்கு இரட்டை பதிவு பார்த்தீங்கன்னா கொள்வனவு கணக்கு வரவு, வெட் கணக்கு வரவு, கடன் கொடுத்து ஒரு கணக்கு செலவு. அப்ப நம்ம கொள்வனவு செய்யற மாதிரி இருந்தா அந்த காசை நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த உரிய நபருக்கு நம்ம காசா செலுத்த போறோம். அது காசா இருந்தாலும் நம்ம செலுத்தணும். கடனுக்கு கொள்வனவு செஞ்சிருந்தோம்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோமோ அதை செலுத்தக்கூடியதாக காணப்படும். அப்ப அந்த நபர் என்ன செஞ்சிருப்பான்னா அந்த கொள்வனவுல பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பாருன்னா அந்த பெட்டை உள்ளடக்கி நம்மளுக்கு என்ன விற்பனை செஞ்சிருப்பாரு. அவர் விற்பனை செய்த சந்தர்ப்பத்துல நம்ம நிறுவனம் அது கொள்வனவு செஞ்சிருக்கோம். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா அது திரும்ப செலுத்தக்கூடியதாக காணப்படும். அப்ப இது பாத்தீங்கன்னா ரெண்டு முறையில வந்து வெட்புறவும் ஒண்ணு விற்பனை, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கொள்வனவு. அப்ப விற்பனை பாத்தீங்கன்னா அது காசு விற்பனையா இருக்கலாம், கடன் விற்பனையா இருக்கலாம். இந்த ரெண்டு முறையிலையும் வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காசு விற்பனை, கடன் விற்பனை எப்படி வந்தாலும் விற்பனை கணக்கு செலவு, வெட்கணக்கு செலவு, கடன் பட்டோர் கணக்கு வரவா இருக்கும். அதே மாதிரி கொள்வனவா இருந்தா கொள்வனவு கணக்கு வரவு, வெட்கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவுனது இதனுடைய இரட்டை பதிவு வந்து வரக்கூடியதாக காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இன்னும் இரண்டு முறையில வரக்கூடியதாக காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா உட்திருப்பம், வெளித்திருப்பம். இது தொடர்பா பாத்தீங்கன்னா வரக்கூடியது வரக்கூடும். சரியா? அப்ப உட்திருப்பம் பாத்தீங்கன்னா எதோட தொடர்புடையதுன்னா உட்திருப்பம் பாத்தீங்கன்னா எதோட தொடர்புடையதுன்னா நிறுவனத்துல பாத்தீங்கன்னா பொருளை வந்து விற்பனை செஞ்சிருப்போம், கடனுக்கு விற்பனை செஞ்சிருப்போம். அப்ப கடனுக்கு விற்பனை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்துல இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக வாடிக்கையாளர் வந்து ரிட்டர்ன் பண்ணிருப்போம். நம்ம கடனுக்கு பொருள் விற்பனை செஞ்சிருக்கோம், விற்பனை செய்ய சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக அந்த வாடிக்கையாளர் வந்து இருப்ப வந்து அதாவது ஒரு பெருமதியான ஒரு 10,000 20,000 ஒரு 50 லட்சம் பெருமையா இருப்ப ரிட்டர்ன் பண்ணுவாராயின் அது பாத்தீங்கன்னா எங்க வரப்போகுதுன்னா ஒரு திரும்பல் கணக்குல வரப்போகுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு 10 பிஸ்கட் பாக்கெட், சரியா? உதாரணத்துக்கு ஒரு 10 பிஸ்கட் பாக்கெட் பாத்தீங்கன்னா நிறுவனத்திற்கு விற்பனைக்காக வாங்கிட்டு வரீங்க. சரியா? நிறுவனத்துக்கு விற்பனைக்காக வாங்கிட்டு வரீங்க. இதுல பாத்தீங்கன்னா 5 பிஸ்கட் பாக்கெட் டேட் பாத்தீங்கன்னா முடிவடைஞ்சிருச்சு. இப்ப சொல்லுங்க பாப்போம், இந்த 5 பிஸ்கட் பாக்கெட் வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்களா இல்லாட்டி அப்படியே நீங்க யூஸ் பண்ணுவீங்களா? என்ன செய்யக்கூடியதாக காணப்படும்னா இதை ரிட்டர்ன் பண்ணக்கூடியதாக காணப்படும். சரியா? அப்ப ரிட்டர்ன் பண்ணக்கூடியதாக காணப்படும் ஆயின் அது பாத்தீங்கன்னா அது நம்ம நம்ம வந்து இன்னொரு நபருக்கு விற்பனை செஞ்சதா இருக்கலாம், இல்லாட்டி வேறொரு நிறுவனம் வந்து நமக்கு விற்பனை செஞ்சா நம்ம கொள்வனவு செஞ்சிருப்போம். அப்ப எந்த ஒரு சந்தர்ப்பம் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா விற்பனை செஞ்சிருந்தா கடனுக்கு பொருளை விற்பனை செஞ்சிருந்தா அது என்ன செய்யக்கூடியதாக காணப்படும், நிறுவனத்துல வந்து ரிட்டர்ன் பண்ண அந்த வாடிக்கையாளர் வந்து ரிட்டர்ன் பண்ண அது நிறுவனத்துக்கு வரக்கூடியதாக காணப்படும். அது வந்து உட்திரும்பலா இருக்கும். அப்போ உட்திரும்பல் தொடர்பாக இப்படி இரட்டைப்பதி வருமாயின் உட்திரும்பல் தொடர்பாக இரட்டைப்பதி எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா கடன் உட்திரும்பல் கணக்கு வரவு, வெட்கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவுன்னு வரக்கூடியதா இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா வெளித்திருப்பம் தொடர்பான அப்ப வெளித்திருப்பம்னா இப்ப நம்ம என்ன செய்யும், பொருளை வந்து கடனுக்கு நம்ம கொள்வனவு செஞ்சிருக்கோம். இப்ப கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்ட சந்தர்ப்பத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை காரணமாக நம்ம என்ன செய்ய போறோம், அந்த இருப்பை வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். அப்ப வெளித்திருப்புறோம் ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா நிறுவனத்திலிருந்து வெளியே அனுப்புறோம். அதுல வந்து வெளித்திருப்பம் நம்ம சொல்றோம். அப்ப இந்த வெளித்திரும்பல் பாத்தீங்கன்னா அதுக்கு தொடர்பான இரட்டைப்பதி எப்படி வரப்போகுதுன்னா கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு, வெளித்திரும்பல் கணக்கு செலவு, அதே மாதிரி வெட்கணக்கு செலவு. அப்ப இந்த நாள்ல பாத்தீங்கன்னா மிக முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று கடன் விற்பனை, அது காசு விற்பனையா இருக்கலாம், கடன் விற்பனையா இருக்கலாம். அடுத்து கொள்வனவு, அது காசு கொள்வனவு கடன் கொள்வனவா இருக்கலாம். அடுத்து ஒத்திருப்பம்,
அடுத்து பாத்தீங்கன்னா வெளித்திருப்பம், இது தொடர்பானது வெட் வரக்கூடியதாக காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா வெட்டுக்கு வந்து காசா செலுத்தியிருந்தா, வெட்டுக்கு வந்து காசா செலுத்தியிருந்தா காசு கணக்கு வெட் கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. அதே சந்தர்ப்பத்துல வெட்டுக்கு வந்து நம்ம காசா பெற்றிருந்தோம்னா காசு கணக்கு வரவு, வெட் கணக்கு செலவு. இந்த முறையில் தானது இந்த வெட் தொடர்பு வந்து இரட்டை பதிவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அதனால பாத்தீங்கன்னா இப்படித்தான் இரட்டை பதிவு வரும்னு என்னால சொல்ல முடியாது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா எது வேணாலும் வந்து வரக்கூடியதா இருக்கும். அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, விற்பனை கணக்கு வரவா இருந்தா வெட் கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு விற்பனை கணக்கு செலவா இருந்தா வெட் கணக்கு செலவு, கொள்வனவு கணக்கு வரவா இருந்தா வெட் கணக்கு வரவு, உட்திரும்பல் கணக்கு வரவா இருந்தா வெட் கணக்கு வரவு, வெளித்திரும்பல் கணக்கு செலவா இருந்தா வெட் கணக்கும் செலவு. சரியா? இதுதான் இதுல மிக முக்கியமான 4 இது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டால் என்னது, இரட்டை பதிவு பாத்தீங்கன்னா வெட்டுக்கான இரட்டை பதிவு வந்து ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம். அடுத்து ரொம்ப முக்கியம், வெட் உள்ளடங்கலாக வெட் நீங்களாக. இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெட் உள்ளடங்கலாக வெட் நீங்களாக, வெட் உள்ளடங்கலாக. சரி, வெட் உள்ளடங்கலாக. சோ வெட் உள்ளடங்கலாக இருந்துச்சுன்னா எப்படி வரப்போகுதுன்னா, வெட் உள்ளடங்கலாக உள்ள எழுதுற. ஓகே, வெட் உள்ளடங்கலா இருந்துச்சுன்னா அவங்க எத்தனை வீதம், நம்ம எந்த ஒரு கணக்கு செஞ்சாலும் பெஸ்ட் நம்ம என்ன செய்யும், 100 வீதத்துக்கு நம்ம எடுக்க போறோம். எந்த ஒரு கணக்கு செஞ்சாலும் நம்ம என்ன செய்ய போறோம்னா 100 வீதத்துக்கு எடுக்க போறோம். 100 வீதத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடியதாக காணப்படும், அதை எடுக்கக்கூடியதாக காணப்படும். ஓகேவா? 100 வீதத்துக்கு அதை எடுக்கக்கூடியதாக காணப்படும். சரி, இதோட என்ன செய்ய போறீங்கன்னா கூட்ட போறீங்க. வெட் உள்ளடங்கி இருந்தா, வெட் உள்ளடங்கி இருந்தா அந்த வெட் எத்தனை வீதம் சொல்றாங்க, உதாரணத்துக்கு 18 வீதமா இருந்தா அந்த 18 வீதத்தை கூட்ட போறோம். சோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நம்ம செய்ய போற கணக்கு வந்து பெஸ்டா 100 வீதம், எந்த பெஸ்டா கொடுக்குற அமௌண்ட் அது 100 வீதமா இருக்கும். அதுல இருந்து கழிச்சு வேற ஏதாச்சும் வருது, அது 100 வீதமா இருக்கும். அப்படி இருக்கு நம்ம என்ன செய்யணும், கணக்கு செஞ்சுட்டு போவோம். சரி, அப்ப கணக்கு செஞ்சு போற சந்தர்ப்பத்துல வெட் உள்ளடங்கலாக இருந்தா, வெட் உள்ளடங்கலாக இருந்தா நம்ம என்ன செய்ய போறோம்னா, பெஸ்டா சொல்ற பெருமதி வந்து 100 வீதமா இருக்க போது, அதோட பாத்தீங்கன்னா வெட் உள்ளடங்கி இருந்தா பிளஸ் வெட்ட கூட்ட போடும். அவ மொத்தம் எத்தனை வீதத்துக்கு சமனா இருக்குன்னா 118 வீதத்துக்கு சமனா இருக்கும். வெட் உள்ளடங்கி இருந்தா, எக்ஸாம்பிளுக்கு வெட் 18 வீதம், இது பாத்தீங்கன்னா 10 வீதம் கொடுக்கலாம், 12 வீதம் கொடுக்கலாம், 15 வீதம் கொடுக்கலாம். சரியா? அது இஷ்யூ இல்ல. சோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வெட் உள்ளடங்கி இருந்தா கொடுக்க போற பெருமதி எத்தனை வீதத்துக்கு சமனா இருக்கும், 118 வீதம். 118 வீதம் எப்படி வந்துச்சு, 100 வீதம். அவங்க எத்தனை வீதம் வெட் கொடுக்குறாங்களோ, அது 10 வீதமா இருக்கலாம், 20 வீதமா இருக்கலாம், 15 வீதமா இருக்கலாம், 12 வீதமா இருக்கலாம். எத்தனை வீதம் சொல்றாங்களோ அந்த வீதத்தை கூட்டுறோம். கூட்டினா தானது அந்த மொத்த பெருமதிக்கு சமனா இருக்கும். அடுத்து வெட் நீங்களாக இருந்தா, வெட் நீங்களாக, அது நீங்களாக காணப்பட்டார், வெட் நீங்களாக காணப்பட்டார், வெட் நீங்களாக காணப்பட்டார், வெட் இல்லாமல் காணப்பட்டார், வெட் இல்லாமல் காணப்பட்ட எப்படி வரப்போகுதுன்னா, வெட் இல்லாமல் காணப்பட்ட எப்படி வரப்போகுதுன்னா, அவங்க சொல்ற பெருமதி டோட்டலாக எத்தனை வீதத்துக்கு சமனா இருக்க போது, 100 வீதத்துக்கு தான் சமனா இருக்கும். 100 வீதத்துக்கு தான் சமனாக இருக்கும். 100 வீதத்துக்கு தான் சமனா இருக்கும். நம்ம என்ன செய்யணும், வெட்ட கண்டுபிடிச்சு அதோட நம்ம கூட்டக்கூடியதாக காணப்படும். வெட்ட கண்டுபிடிச்சு அதோட கூட்டக்கூடியதாக காணப்படும். அப்ப இந்த 2 முறையில பாத்தீங்கன்னா வெட் சீராக செய்யப்பட வேண்டும். ஒண்ணு பாத்தீங்கன்னா வெட் உள்ளடங்கி இருந்தா மொத்தமா வெட்டோட கூட்டி எத்தனை வீதம் வருதோ அப்ப 118, அந்த 118, 110, அந்த 110 வீதம் சமனா இருக்கும். பட் நீங்களாக இருந்தா 100 வீதத்துக்கு தான் சமனாக இருக்கும். சரியா? இது 2 முறையில் தனது இது வெட்டுனது இதுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படும். சரியா? பொண்ணா பார்ப்போம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு, உடன் காசு விற்பனை 3,50,000 ரூபாய், 18 வீதம் வெட் நீங்க 3,50,000 பட் நீங்களாக. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பட் நீங்களாக பாத்தீங்கன்னா உடன் காசு விற்பனை. அப்ப உடன் காசு விற்பனை பெஸ்டா அமௌண்ட் தேவையில்ல, அமௌண்ட் இல்லாம உடன் காசு விற்பனைக்கு வெட் உள்ளடங்களாக எப்படி இரட்டை பதிவு வரப்போகுது. சோ காசு கணக்கு பெஸ்டா வந்து காசு கணக்கு, காசு கணக்கு, காசு கணக்கு வரவு. அடுத்து என்ன கணக்கு செலவு வரப்புன்னு பாத்தீங்கன்னா வெட் கணக்கு. என்ன கணக்கு, வெட் ஞாபகம் வச்சுக்கணும். வெட் வந்து கண்டிப்பா கேபிட்டல்ல வரும். வெட் வந்து இதுல வரணும், கேபிட்டல்ல வரணும். வெட் கணக்கு, வெட் கணக்கு செலவு. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன வரப்போகுதுன்னா வருமானம். என்ன வருமானம், விற்பனை வருமானம். நம்ம விற்பனை செஞ்சிருக்கோம். அப்ப விற்பனை, விற்பனை, விற்பனை கணக்கு, விற்பனை கணக்கு செலவு, விற்பனை கணக்கு செலவு. இப்படித்தானது இந்த வெட்டுள்ளடங்கி விற்பனைக்கு பதிவு வருமாயின் இப்படித்தான் இதுல வரப்போகுது. சரியா? அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம், எப்படி அமௌண்ட் வரப்போகுது. இதுக்கான விளம்பல் நம்ம எழுந்த போறோம். இதுக்கான விளம்பல் பாத்தீங்கன்னா வெட்டு உள்ளடங்களாக எதுவும் வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம பெஸ்ட் என்ன செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம் அமௌண்ட் தேவை. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்னாவதுல பாத்தீங்கன்னா 3,50,000 பாத்தீங்கன்னா 3,50,000
50,000 பாத்தீங்கன்னா உடன் காசு விற்பனை செஞ்சிருக்காங்க. 3,50,000 பாத்தீங்கன்னா உடன் காசுக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. உடன் காசுக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. சரியா? அப்போ உடன் காசுக்கு விற்பனை செய்ய சந்தர்ப்பம் இது என்ன சொல்றாங்கன்னா 18% வெட் நீங்களாக 18% வெட் நீங்களாக. இப்ப சொல்லுங்க பாப்போம். வெட் நீங்களா சொல்லியிருந்தா இந்த 3,50,000 எத்தனை வீதத்துக்கு சமனா இருக்கும்? 3,50,000 எத்தனை வீதத்துக்கு சமனா இருக்கும்? 100% 100 வீத சமனா இருக்கும். அப்ப 100 வீத சமனா இருந்தா இப்ப வெட்டை நம்ம கண்டுபிடிக்கும். வெட் திரும்பி நமக்கு தெரியாது. சோ அப்ப என்ன செய்ய போறீங்கன்னா இதை அப்படியே கண்டுபிடிக்க போறீங்க. 3,50,000 என்ன செய்ய போறீங்கன்னா பெருக்க போறீங்க. எத்தனை பெருக்க போறீங்க? 18ஆல பெருக்க போறீங்க. பிரிக்க போறீங்க 100ஆல. சோ 100ஆல பிரிச்சீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரப்போகுது. அந்த அமௌண்ட் என்னவா இருக்கும்னா வெட்டாக காணப்படும். அப்ப 3,50,000 3,50,000 என்ன செய்ய போறீங்கன்னா பெருக்க போறீங்க 18ஆல. சோ பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வரப்போகுதுன்னா 63,000 ரூபாய் வரப்போகுது. எவ்வளவு வரப்போகுது? 63,000 ரூபாய் வெட்டாக இருக்கும். சரியா? இப்ப 63,000 வெட் அதுல என்ன செய்ய போறீங்க? 3,50,000 கூட்ட போறீங்க. மொத்த பெருமை நமக்கு தெரியாது. சோ 3,50,000 கூட்டினீங்கன்னா 3,50,000 கூட்டணும்னா டோட்டல் அமௌண்ட் வந்திருக்கும். எவ்வளவு வந்திருக்கும்னா 4,13,000 ரூபாய் வந்திருக்கும். இந்த அமௌண்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா 4,13,000. ஓண்ணா. சரி. அப்ப என்ன செய்வீங்க? இதை அப்படியே மாத்த போறீங்க. சோ அப்ப காசு கணக்குல டோட்டலா வந்திருக்கும் எவ்வளவு? 4,13,000 பாத்தீங்கன்னா காசு கணக்குல வரவுல வந்திருக்கும். வெட் கணக்குல செலவுல வந்திருக்கும். எவ்வளவு வந்திருக்குது? 63,000 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 63,000 பாத்தீங்கன்னா வெட் கணக்குல செலவுல வந்திருக்கும். விற்பனை பாத்தீங்கன்னா வெட் நீங்களான பெருமை தான் வெட்டுக்கு வரப்போகுது. அப்ப 3,50,000 பாத்தீங்கன்னா வெட்டுக்கு வந்திருக்கும். சரியா? இவ்வளவு தானது இதுல பதிவு. இதுல டவுட் இருக்குதா? இல்லண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா கடன் விற்பனை சொல்றாங்க. இது அப்ப இதுக்கான விளம்பரம் எப்படி இருப்பீங்கன்னா வெட் நீங்களாக விற்பனை செய்யப்படுது. இல்லாட்டி வெட் நீங்களாக விற்பனை செய்யப்படுது மட்டும் போதும். ஓகே. வெட் நீங்களாக 3,50,000 விற்பனை உடன் காசுக்கு விற்பனை செய்யப்படுது. உடன் காசு விற்பனை 3,50,000 வெட் நீங்களாக. அடுத்து பார்ப்போம். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா வாஸ்தா கடன் விற்பனை ரூபாய் 8,00,000 18% வெட் நீங்களாக. அப்ப கடனுக்கு நம்ம விற்பனை செய்யறோம். அப்ப கடனுக்கு விற்பனை செஞ்சாலும் சரி காசுக்கு விற்பனை செஞ்சாலும் சரி விற்பனை கணக்கு கண்டிப்பா செலவாத்தான வரப்போகுது. அதே மாதிரி வெட் கணக்கு கண்டிப்பா செலவுக்கான வரப்போகுது. இதுல ஏதாச்சும் ஒரு பிழைகள் காணப்படுற சந்தர்ப்பத்தில் அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணுவாங்க. எந்த இடத்துல பிழைன்னு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. சரியா? அப்ப நம்ம செய்யறோம் கடனுக்கு விற்பனை செய்யறோம். அப்ப கடனுக்கு விற்பனை செஞ்சா கடன் பட்டோர் கணக்கு வரவு கடன் படுனர் கடன் படுனர் கணக்கு வரவு கடன் படுனர் கணக்கு கடன் பட்டோர் வரும். கடன் so, ப- கடன் பட்டோர் கணக்கு வரவு கடன் பட்டோர் கணக்கு கணக்கு வரவு வெட் கணக்கு செலவு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன கணக்கு செலவு வரப்போகுதுன்னு பார்த்தோம்னா விற்பனை கணக்கு செலவு வரப்போகுது. சரி. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா வெட் நீங்களான பெருமை தான் கொடுத்திருக்காங்க. வெட் நீங்களான பெருமை தான் கொடுத்திருக்காங்க. அப்போ வெட் நீங்களான பெருமை நம்ம டிரெக்ட் பண்ணி செஞ்சலாம். விற்பனை கணக்குல பதிவு செஞ்சோம்னா எவ்வளவு? 8,00,000 பதிவு செஞ்சிடலாம். 8,00,000 நம்ம பதிவு செஞ்சிடலாம். வெட் நீங்களான பெருமதி. சோ அதுக்கு பிறகு பத்தி நம்ம கண்டுபிடிக்கணும். எதை கண்டுபிடிக்கணும்னா மொத்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கும். சோ மொத்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா முதல் முறை நம்ம செய்ய போறோம். எப்படி செய்ய போறோம்னா இதுல பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா எப்படி வரப்போகுதுன்னா 8,00,000. இந்த 8,00,000 பாத்தீங்கன்னா எத்தனை வீதத்துக்கு சமனா இருக்கும்? இந்த 8,00,000 எத்தனை வீதத்துக்கு சமனா இருக்கும்? 100%. 100 வீதம் சமனா இருக்கும். சோ இது 18 வீதம் 18ஆல பெருக்கிட்டு 100ஆல பிரிச்சீங்கன்னா வெட்டுன்ற பெருமதி வந்துடும். சோ வெட்டுன்ற பெருமதி பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்திருக்கும்? 8,00,000க்கு பார்க்க போறீங்க 18 வீதம் 1,44,000 ரூபாய் வந்திருக்கும் வெட். சோ மொத்த பெருமதி கண்டுபிடிக்கும். வெட்டை நம்ம கண்டுபிடிச்சோம். அப்ப வெட்டை நம்ம நோட் பண்ணிக்கொள்ளும் 1,44,000 ரூபாய். இப்ப மொத்த பெருமதி கண்டுபிடிக்கணும். அப்ப டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க என்ன செய்ய போறீங்கன்னா இந்த 1,44,000 பிளஸ் அதை எதை கூட்ட போறீங்க? 8,00,000 கூட்ட போறோம். 8,00,000 கூட்ட போறீங்க. அப்ப 8,00,000 கூட்டினா டோட்டலா வந்திருக்கும் 9,44,000 ரூபாய் வந்திருக்கும். அப்ப கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல வரவு வச்சிருப்பீங்க 9,44,000 ரூபாய் வச்சிருப்பீங்க. இதுக்கான விளம்பரம் எழுதிருப்பீங்க. அது கடனுக்கு விற்பனை செய்யப்பட்ட இருப்பு கடன் விற்பனை
கடனுக்கு விற்பனை, கடனுக்கு வெட் உள்ளடங்களாக விற்பனை, கடனுக்கு வெட் உள்ளடங்களாக விற்பனை. இது டவுட் இருக்குதா? இல்லண்ணா. சரி, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப முக்கியம். அடுத்த பதிவு ஆச்சுங்கன்னா அதுல ரெண்டு, அதுல பார்த்தீங்கன்னா 4 பதிவு வரக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்றாங்க பாருங்க. மூணாவது, 5 லட்சம் கிரயமான இருப்புக்கள் ரூபாய் 15 லட்சத்துக்கு. ஓகே, சைவர் குறைச்சி போட்டிருக்கீங்களா? 4 15 லட்சம் வரணும். 5 லட்சம் கிரயமான இருப்புக்கள், நீங்க 1,50,000 மாத்திரம் தான் போட்டிருக்கீங்க. 5 லட்சம் கிரயமான இருப்புக்கள் ரூபாய் 15 லட்சத்துக்கு விற்பனை செய்யப்பட்ட போது 5 லட்சம் மாத்திரம் காசாக பெறப்பட்டது. சரி, 5 லட்சம் மாத்திரம் காசாக பெறப்பட்டது மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 18% பாத்தீங்கன்னா வெட் நீங்களான சொல்லி 18% வெட் நீங்களான சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப இது கிளியரா விளங்கிக்கொள்ளும். அப்ப ரெண்டு இதுல பாத்தீங்கன்னா எத்தனை பதிவு வரப்போகுதுன்னா 4 பதிவு வரப்போகுது. என்னது? 4 பதிவு வரப்போகுது. 4 பதிவு வரப்போகுது. என்ன 4 பதிவுனா, ஏன் பாத்தீங்கன்னா கடனுக்கும் கடனுக்கும் வரப்போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காசு கணக்கும் வரப்போகுது. கடனும் வரப்போகுது, காசு கணக்கும் வரப்போகுது. ஏன் காசு கணக்கு வரப்போகுதுன்னா, அவங்க காசா சொல்லியிருக்கிறாங்க. கடனுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா பொருளை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடனுக்கு என்னது? பொருளை விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. சரியா? அப்ப இது என்ன செய்ய போறோம்? 4 பதிவு வரப்போகுது. 4 பதிவு வரப்போகுது. 4 பதிவு எழுதுனீங்களா? அந்த ஏது கணக்கு டவுட்? செய்யலண்ணா. செய்யல. ஏன் டவுட்டா இருக்கும்? ஏன்னா இதுல எப்படி பதிவு செய்யுதுன்னு டவுட் இருக்கும். டெஸ்ட் நம்ம அமௌண்ட்டுங்களை டெஸ்டா கண்டுபிடிக்கும். சரியா? டெஸ்டா சொல்றான் பாத்தீங்கன்னா 5 லட்சம். டெஸ்ட் பாருங்க. கணிப்புடன் சரி, 5 லட்சம் கிரயமான இருப்புகளை வந்து எவ்வளவுக்கு விற்பனை செய்யறாங்கன்னா 15 லட்சத்துக்கு. 15 லட்சத்துக்கு விற்பனை செய்யறாங்களா? இதுல டவுட் இருக்குதா? 15 லட்சத்துக்கு விற்பனை செய்யறாங்களாம். இல்ல. அப்ப இதுல எத்தனை வீதம் லாபம் சேர்த்து விற்பனை செஞ்சிருப்பாங்க? 10 லட்சம் பாத்தீங்கன்னா லாபமா இருக்க போய் எத்தனை வீதம்? 5 லட்சம் கிரயமான இருப்பு வந்து 15 லட்சத்தை நம்ம விற்பனை செஞ்சது மாதிரி தான் 10 லட்சம் பாத்தீங்கன்னா லாபமா இருக்க போகுது. 10 லட்சம் லாபம் வைத்துதான் நம்ம விற்பனை 15 லட்சம் விற்பனை செய்யணும். இப்படி 15 லட்சத்தை விற்பனை செய்யற சந்தர்ப்பத்துல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, காசா எவ்வளவு வாங்கிட்டாங்களாம்? 5 லட்ச ரூபாய் காசா வாங்கிட்டாங்க. 5 லட்சம் காசா வாங்கிட்டாங்களாம். 5 லட்ச ரூபாய் காசா வாங்கிக்கலாம். இப்ப காசா வாங்குறது டவுட் இருக்குது. 5 லட்சம் காசா வாங்கிட்டாங்களாம். இல்லண்ணா. இல்ல. சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய் காசா வாங்கி இருக்கிறாங்க. அப்ப 5 லட்சம் காசா வாங்கினா காசு கணக்கு கண்டிப்பா வரும். சரி, காசு கணக்கு நான் பெஸ்ட்டா பதிவு செய்யறேன். உங்களுக்கு விலங்கு பெஸ்ட்டா காசு கணக்கு வரவங்க பதிவு செஞ்சினது 5 லட்ச ரூபாய் பதிவு செஞ்சுட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா பேலன்ஸை கண்டுபிடிக்கணும். மொத்தம் பாத்தீங்கன்னா இப்ப முன்னுக்கு இருப்ப வெட்டுறேன். இந்த கிரயத்துக்கு வந்து எங்கேயும் பதிவு இருக்காது. கணக்கீடு சமன்பாட்டுல மாத்திருந்தனால இந்த 5 லட்சம் கிரயத்துக்கு வந்து பதிவு வரும். இரட்டை பதிவு வந்து இந்த கிரயத்துக்கு பதிவு இல்லை. அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஓகேவா? மொத்தம் 15 லட்சத்துக்கு விற்பனை செஞ்சிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 5 லட்சம் ஓகே. பாத்தீங்கன்னா காசு. இப்ப கழிச்சோம்னா இந்த 5 லட்சத்தை கழிச்சோம்னா பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா கடன் விற்பனையா இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா கடன் விற்பனை எவ்வளவு வரும்போது 10 லட்சம் ரூபாய். கடன் விற்பனை எவ்வளவு வரும்போது 10 லட்சம் ரூபாய். அப்ப அதையும் நான் நோட் பண்றேன். இங்க கடன் பற்றோட நோட் பண்றேன். கடன் பற்றோட வந்து 10 லட்சத்தை நான் நோட் பண்றேன். உங்களுக்கு ஈஸியா விளங்குறதுக்காக பெஸ்டா. சோ பாருங்க, கடனுக்கு விற்பனை செஞ்சிருக்கோம் 15 லட்சம் ரூபாய், காசுக்கு விற்பனை செஞ்சிருக்கோம் 5 லட்சம் ரூபாய். இதுல பாத்தீங்கன்னா மொத்த விற்பனை எவ்வளவு வரும்போது 15 லட்சம். மொத்த விற்பனை எவ்வளவு வரும்போது 15 லட்சம். இதுல டவுட் இருக்குதா? இந்த அமௌண்ட் கண்டுபிடிச்சது டவுட் இருக்குதா? இது கண்டுபிடிச்சது டவுட் இருக்கு. இந்த அமௌண்ட் ஃபுல்லா நான் பதிவு செய்யல. இந்த அமௌண்ட் பிள்ளைங்க வராது, இப்படி வராது. விற்பனை மட்டும் 15 லட்சம். சரி, நீங்க கடன் பட்டதுக்கு மாறும், காசுக்கு மாறும், வெட்டுக்கு மாறும். இது ஓகேவா? இது விலங்குச்சா? எப்படி பதிவு செஞ்சேன்? இன்னும் நான் வெட் கண்டுபிடிக்கல. ஓ அண்ணா. இப்ப என்ன செய்யப்படும்னா 15 லட்சம். இந்த 15 லட்சம் வந்து இப்ப எத்தனை வீதத்துக்கு சமனா இருக்கும்? அவங்க சொல்லியிருக்காங்க வெட் நீங்களாக சொல்லியிருக்காங்க. வெட் நீங்களா இருந்தா எத்தனை வீதத்துக்கு சமனா இருக்கும்? 100% இதுக்கு என்ன செய்ய போறீங்க? வெட் கண்டுபிடிக்க போறீங்க. 18%. சோ 18 பெருக்கிட்டு 100 பிரிச்சீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். பிரிச்சீங்கன்னா ஒரு அமௌண்ட் என்னது வரக்கூடியதா இருக்கும். சோ 15 லட்சம் தர 18 பெருக்கினா வந்திருக்கும் 2,70,000 ரூபாய் வந்திருக்கும். 2,70,000 ரூபாய் வந்து வெட் வந்திருக்கும். சரியா? அப்ப வெட் கணக்குல இதே நீங்க வெட் 2,70,000 கண்டுபிடிச்சிருக்கீங்க. சோ வெட் கணக்கு சரி. 2,02,00,000
70,000 ரூபாய். இதுல டவுட் இருக்குதா? வெட் கண்டுபிடிச்சதுல இல்லண்ணா. இல்ல. இப்ப அடுத்து உங்களுக்கு டவுட்டா வரும். என்ன டவுட் ஆகும்னா, இந்த பெட்ல வந்து காசு எவ்வளவு பதிவு செய்யறது, கடன் பட்டோர்ல எவ்வளவு எவ்வளவு பதிவு செய்யறது ஒரு டவுட் வரும். சரி, அப்ப காசுக்கு எவ்வளவு வாங்கிக்கலாம் தெரியல. அதே மாதிரி கடனுக்கு, கடன்லயும் வெட்டு உள்ளடங்கிக்கும், காசுலயும் வெட்டு உள்ளடங்கிக்குமா இல்லையா? ரெண்டுலயும் வெட்டு உள்ளடங்கிருக்கு. அப்ப இந்த ரெண்டு அமௌண்ட் வந்து எப்படி வரப்போகுன்ற ஒரு டவுட் இருக்கும். சரியா? அப்ப இதை வந்து நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம்னா, ஈஸியா வந்து நீங்க பெர்சன்டேஜ் கூட மாத்திக்கொள்ளலாம். மொத்தம் 15 லட்சத்துக்கு விற்பனை செஞ்சிருக்கும். இதுல 5 லட்சம் தான் காசா இருக்கும். மீதி பாத்தீங்கன்னா 10 லட்சம் வந்து கடனா இருக்கும். சரியா? இதுல பாத்தீங்கன்னா 5 லட்சம் தான் காசா இருக்குது. அப்ப 10 லட்சம் கடனா இருக்க போகுது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இது வீதத்துக்கு அப்படியே மாத்திக்கொண்டே லேசா இருக்கும். ரெண்டுக்கு, அதாவது டோட்டலா பாத்தீங்கன்னா 3 வீதம். சரி, டோட்டலா பாத்தீங்கன்னா வரும்போது 3, ஏன் 15 லட்சம் தானே, 5 5 எடுத்தா 3. மூன்றுல மூன்றுல பாத்தீங்கன்னா 1 வீதம் என்ன இருக்க போகுது, காசா இருக்க போகுது. மூன்றுல 1 வீதம் என்ன இருக்க போகுது, காசா இருக்கு. நான் சொல்றது விளங்குதாமா? இங்க மொத்தம் 15 லட்சம், ஓ அண்ணா. 5 15, அப்ப 3. அப்ப ஈஸியானது இன்ட்டு 3க்கு 2 அந்த இதுக்கு மாத்திட்டேன். அப்ப 3, இந்த 3ல, அதாவது 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம், மூன்றுல 1 வீதம் காசாம். 1 வீதம் எவ்வளவு? 5 லட்சம் வந்து காசாம். இப்ப அதுக்கேத்த மாதிரி என்னது, இதை மாத்தினோம்னா இந்த 2,70,000 மொத்தம் என்ன செய்யணும், பிரிக்க போறோம். எத்தனை பிரிக்க போறோம்? 3ஆல பிரிக்க போறோம். 3ஆல பிரிச்சா 1 வீதம் வந்துடும். 3ஆல பிரிச்சது 1 வீதம் வந்துடும். 2,70,000. இது 3ஆல பிரிச்சா 1 வீதம் வந்துடும். எவ்வளவு வந்துடும்? 90,000 வந்துடும். 1 வீதம். 1 வீதம் எவ்வளவு வரப்போகுது? 90,000 வரப்போகுது. அப்ப பேலன்ஸ் இருக்கிற 2 வீதம் என்ன இருக்க போகுது? பேலன்ஸ் 2 வீதம் வந்து கடன் விற்பனையா ஆக போகுது. 2 வீதம் பாத்தீங்கன்னா கடன் விற்பனையாக ஆக போகுது. ஸோ இது வந்து பெர்சன்டேஜுக்கு மாத்தலாம். ஆனா உங்களுக்கு ஈஸியாக இது விளங்குறதுக்கு வந்து இந்த முறையில மாத்தி நான் பெர்சன்டேஜுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பாருங்க, மொத்தம் 15 லட்சம். இது வெட் நீங்களாக காணப்படுது. இதுக்கு என்ன செய்ய போறோம்? 18% வெட் பார்க்க போறோம். ஸோ 18ஆல பிரிக்கிறோம். பெருக்கி 100ஆல் பிரிச்சோம்னா 2,20,000 வெட் வருது. இப்போ இந்த 2,70,000 வெட் பாத்தீங்கன்னா டோட்டலா வெட் கணக்குல செலவுல பதிவு செஞ்சிருக்கோம். சரியா? இந்த 2,70,000 காசுக்கு எவ்வளவு வரப்போகுது, கடனுக்கு எவ்வளவு வரப்போகுது நமக்கு தெரியல. சரியா? காசுக்கு எவ்வளவு போகுது, கடனுக்கு எவ்வளவு இருக்கும் நமக்கு தெரியல. சோ அப்ப அதனால பாத்தீங்கன்னா இது என்ன செஞ்சிருக்கும்னா இது அப்படியே பாத்தீங்கன்னா இன்ட்டுக்கு மாத்திருக்கும். அதாவது 3க்கு 2, 4க்கு 2 அந்த இதுல பாத்தீங்கன்னா 3க்கு 1 மாத்தி, ஏன் 5 5 எடுத்திருக்கேன். சோ 5 10 15 எடுத்திருக்கேன். நீங்க அப்படிலாம் பாத்தீங்கன்னா 3 6 9 12 15 நீங்க 5 5ல 5ல பாத்தீங்கன்னா ஓகே, அப்படிதான் கொஞ்சம் செய்ய கஷ்டமா இருக்கும். ஆனா 3 கொண்டு பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ 3 கொண்டு பாத்தீங்கன்னா 1 வீதம் பாத்தீங்கன்னா காசா இருக்கும். பேலன்ஸ் 2 வீதம் பாத்தீங்கன்னா இருக்க போது கடனா இருக்க போகுது. அப்ப இந்த 2,70,000 வந்து 3ஆல பிரிச்சீங்கன்னா 1 வீதம் வந்துடும். 1 வீதம் எவ்வளவு? 90,000. அப்போ 1 வீதம் தான் காசுக்கு நம்ம விற்பனை செஞ்சிருக்கோம் 5 லட்சத்துக்கு. சோ அந்த 5 லட்சத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா 90 கூட்டி கொள்ள போறோம். சரியா? வெயிட் வெயிட் செய்யப்பட்ட போது 5 லட்சம் மாத்தி. ஓகே, இதுல வந்து என்ன இஷ்யூனாமா 5 லட்சம் மாத்திரம் காசா பெற்றிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப காசுல வந்து எந்த இது மாற்றமும் வராது. அப்ப இது ஈஸியா இருக்கும். ஓகே, நம்ம ஃபுல்லா மறுபடியும் பார்த்தா இதுல பாத்தீங்கன்னா காசுல எந்த இது மாற்றம் வரையும் அவங்க 5 லட்சம் காசு பெற்றுட்டாங்களாம். அதுல வெட் உள்ளடங்கி இருக்கா, வெட் நீங்களா இருக்கு நமக்கு தெரியல. சரியா? வெட் உள்ளடங்கி இருக்குதா, வெட் நீங்களா இருக்கு நமக்கு தெரியல. ஆனா இந்த 2,70,000 நீங்க டிரெக்ட் எங்க பதிவு செய்யலாம்னா இந்த கடன் பட்டோரோட நீங்க கூட்டிக் கொள்ளலாம். கடன் பட்டோரை நீங்க என்ன செய்யலாம்னா கூட்டிக் கொள்ளலாம். அப்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? கிளியரா வாங்கி கொள்ளுங்க. 5 லட்சம் காசு மாத்திரம். அப்ப காசு நம்ம எவ்வளவு வாங்கிட்டோம்? 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டோம். அப்ப இது வெட் உள்ளடங்கியிருக்கா, வெட் நீங்களா எதுவுமே நமக்கு தெரியாது. அப்ப காசா வாங்கியிருக்கோம் 5 லட்சம் ரூபாய். வெட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2,70,000 ரூபாய். சோ இந்த வெட்டை வந்து எங்க பதிவு செய்ய டவுட் வரும். சோ காசுல வந்து பதிவு செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாது இதுல உள்ளடங்கி இருக்கா நீங்க நமக்கு தெரியாது. அப்ப சோ நம்ம என்ன செய்யணும், டிரெக்ட் எங்க பதிவு செய்யணும்னா கடன் பற்று கட்டுப்பாடு கணக்குல நம்ம போட்டி விட்டுறோம். இலங்கை இது. ஓ அண்ணா. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படியும் பதிவு வரலாம். சம்டைம் இது பெர்சன்டேஜ் நீங்க செய்யறதா இருந்தா நீங்க இந்த முறையில் தான் நீங்க செய்யணும். ஓகேவா? இந்த முறைக்கு மாத்தி நீங்க செஞ்சீங்க அது ஈஸியா இருக்கு. ஸோ இந்த அளவுக்குலாம் உங்களுக்கு இப்படி வராது. சம்டைம் வந்தால். ஓகே. ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 4வது 10 வீதம் வியாபார கழிவு அளிக்கப்பட்டு ரூபாய் 4,50,000 காசுக்கு விற்பனை செய்யப்பட்டது. பட் நீங்களா அப்ப என்ன சொல்றாங்கன்னா 10%. அப்ப இதுல பாருங்க தொடர்ச்சி பெஸ்டா காசு விற்பனை சொல்றாங்க. காசு விற்பனை வெற்றி உள்ளது எப்படி வந்திருக்கும்? அடுத்து பாத்தீங்கன்னா கடன் விற்பனை வந்து எப்படி வந்திருக்கும்? அடுத்து பாத்தீங்கன்னா காசும் கடனும் வந்து ரெண்டும் சேர்ந்து வந்தா எப்படி வந்திருக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா வியாபார கழிவை கொண்டு வராங்க. புதுசா என்ன கொண்டு வராங்க?
வியாபார கழிவை கொண்டு வராங்க. வியாபார கழிவுத்துறை பார்த்தீங்கன்னா 10 வீத வியாபார கழிவு கழிக்கப்பட்ட பின்னர் 10 வீத வியாபார கழிவு கழிக்கப்பட்ட பின்னர் பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு விற்பனை செஞ்சிருக்காங்களா? 4,50,000 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. 4,50,000த்துக்கு விற்பனை செஞ்சிருக்காங்களாம். இப்ப சொல்லுங்க பாப்போம், வியாபார கழிவுக்கு எங்கேயாச்சும் பதிவு இருக்குதா? இல்லண்ணா. பதிவுமே இல்லை. சொல்லுங்க பாப்போம், இதுல வந்து இந்த 4,50,000 ஏதாச்சும் நம்ம செம்மையாக செய்யணும், ஏதாச்சும் அமௌண்ட் வந்து மாற்றணும் செய்யணுமா? இல்லண்ணா. இல்ல. ஏன் செய்ய தேவையில்லைன்னா 10 வீத வியாபார கழிவு கழிக்கப்பட்ட பின்னர் 10 வீத வியாபார கழிவு கழிக்கப்பட்ட பின்னர்னா இப்ப சொல்லுங்க பாப்போம், இந்த 4,50,000 எத்தனை வீதத்துக்கு சமனா இருக்கும்? 100 வீதத்துக்கு. 100 வீதம். ஓகே, நான் சொல்றேன் 100 வீதத்துக்கு சமனா இருக்காது. சோ பாருங்க எப்படின்னு. ஓகே இன்ட்ரெஸ்ட். ஓகே இன்ட்ரெஸ்ட். யோசிப்பீங்க, என்ன அண்ணா சொன்னாரு போது அப்படி இப்ப எப்படி சொல்றாரு, இது சரியா இல்லையான்னு நீங்க கேட்பீங்க. ஓகேவா? 4,50,000. ஓகே. இதுல என்ன சொல்றாங்கன்னா 10% நம்ம என்ன செய்வோம், கணக்கு செய்யும்போது மொத்தம் 100 வீதத்தை நம்ம கணக்கு செய்வோம். சரி, 100 வீதம் எடுத்தா கணக்கு செய்வோம். இது எந்த இது மாற்றமும் இல்லை. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, 10% வியாபார கழிவு கழிக்கப்பட்ட பின்னர். இப்ப சொல்லுங்க பார்ப்போம், இந்த 100 வீதத்துல இருந்து 10% கழிச்சிருப்பாங்க கழிச்சிருக்க மாட்டாங்க? கழிச்சிருப்பாங்க. கழிச்சிருப்பாங்க. நம்ம மொத்தம் 100 வீதம் எடுக்க போறோம், பிரச்சனையே இல்லை. சரியா? இந்த 100 வீதம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 10% வியாபார கழிவு கழிக்கப்பட்ட பின்னர். அப்ப 100 வீதத்துல இருந்து என்ன செஞ்சிருப்பாங்க, 10% கழிச்சிட்டு தான் அந்த அமௌண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம், இந்த 4,50,000 எத்தனை வீத சமனா இருக்கும்? 90 வீதத்துக்கு. சமனா இருக்கும். 90 வீதத்துக்கு சமனா இருக்கும். சரியா? இப்ப வேணா இதை அப்படியே நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க. இந்த 4,50,000 வந்து 90 வீதத்துக்கு சமனா இருந்தா 1 வீதம் கண்டுபிடிக்கணும். சோ 4,50,000 அப்படியே பிரிக்க போறீங்க. 90ஆல பிரிங்க. 90ஆல பிரிச்சுட்டு பெருக்குங்க. எத்தனை பெருக்குங்க? 100ஆல பெருக்குங்க. பெருக்குனா எவ்வளவு அமௌண்ட் வரும்னா 5,00,000 வரும். புரியுச்சா? ஆண்ணா. இப்ப இந்த 5,00,000த்துக்கு தர 100 10ஆல பெருக்கிட்டு பிரிங்க 100ஆல. இப்போ ஒரு அமௌண்ட் வரும். என்ன அமௌண்ட் வரும்? 4,50,000 4,50,000 வரும். வந்துச்சு 4,50,000. ஆண்ணா. என்ன சொல்றாங்கன்னா மொத்தம் 5,00,000. இந்த 5,00,000த்துல 10 வீத வியாபார கழிவு சொல்றாங்க. அப்ப 5,00,000 10% வியாபார கழிவு பார்த்தோம்னா எவ்வளவு வரப்போகுது? சரிங்க, 50,000 வரும். 50,000 வரப்போகுது. எவ்வளவு வியாபார கழிவு வந்திருக்கும்? 50,000 ரூபாய். அப்ப 5,00,000த்துல இருந்து 50,000 கழிச்சா ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளவு வரப்போகுது? 4,50,000. இந்த 4,50,000 கொடுத்துட்டாங்க. இதுதான் இந்த சரியான விளக்கம். இப்ப விளங்குறது எப்படி வந்துச்சு இந்த 4,50,000? ஆண்ணா. ஏன் 90 வீத சமனா இருக்குன்னு புரியுது? ஆண்ணா. இப்ப செஞ்சிட்டோம். இப்ப என்ன செய்ய போறோம், இது அப்படி பதிவு செய்ய போறோம். அப்ப விற்பனையில வந்து நீங்களான பெருமை தான் விற்பனைக்கு வரப்போகுது. அப்ப விற்பனைக்கான செலவு 4,50,000 ரூபாய். இப்ப என்ன செய்யணும், இதுக்கு வெட் கண்டுபிடிக்கணும். சோ 4,50,000 தர இது வந்து வெட் நீங்களா. இப்ப இதுக்கு தான் நம்ம கணக்கு செய்வோம். இப்ப 4,50,000 கணக்கு செய்யும் போது இப்ப இது வந்து எத்தனை வீதம் வரும்போது 100 வீதம் எடுத்து நம்ம கணக்கு செய்யணும். ஒன்னாவது செம்மையாக முடிஞ்சு. ஓகேவா? இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இதுல அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய போறோம். 4,50,000 ரூபாய். சோ இந்த 4,50,000 தர 18 பிரிக்க போறோம் 100ஆல. பிரிச்ச ஒரு அமௌண்ட் வரும். என்ன அமௌண்ட் வந்து 80 81,000. 81,000 ரூபாய். அப்ப 81,000 ரூபாய் வெட்டா இருக்கு. சோ 81,000 வெட்டா இருந்தா அப்ப இந்த வெட்டா இங்க பதிவு சேர்க்கிறோம். 81,000 ரூபாய். 81,000 ரூபாய். 81,000 ரூபாய். இரண்டு டவுட் இருக்குதா? இப்ப இது ரெண்டையும் கூட்டி அப்படியே பதிவு செஞ்சிருப்பீங்க. எங்க பதிவு செஞ்சிருப்பீங்க? கடன் காசு கணக்குல பதிவு செஞ்சிருப்பீங்க. 5,31,000 ரூபாய். 5,31,000 ரூபாய் வந்துச்சா? 5,31,000 ரூபாய். ஆண்ணா. இதுல டவுட், இப்ப டவுட் இருக்கா இதுல எதுவும்? இல்லண்ணா. So, அப்ப இது டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். So, இது அடுத்து பார்ப்போம். அடுத்து இருக்கிறது வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இது டவுட் இருக்கு.